ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, 9த் புக்ல 7வது இயலுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து 6த் அண்ட் 7த் புக், 8த் புக்ல உள்ள புக் பேக் கொஸ்டின் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப 9த் புக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 7வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். 6 இயலுடைய புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து புக் பேக் கொஸ்டின் படிக்கல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்டின்னவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க அங்க போய் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுல பார்க்கலாம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அதில் கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம். மொழியை ஆள்வோம். ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருத்தமான இடங்களில் அடைமொழி இட்டு சொற்றொடர விரிவாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பொருத்தமான இடங்களில் அடைமொழி இட்டு சொற்றொடர விரிவாக்கணும். ஸோ இது என்ன மாதிரி எழுதலாம்? ஸோ இவங்களே வந்து ப்ராக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புத்தகம் படிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து பில்டு பண்ணணும்னா, நல்ல, ஆழ்ந்து, நாளும், தேர்ந்து, மகிழ்ந்து, உணர்ந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்களா அப்படின்னா, கேட்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ரீட் பண்ணிட்டு போயிடலாம். நல்ல புத்தகங்கள் படிக்கலாம். நல்ல புத்தகத்தில் ஆழ்ந்த கருத்துக்களை படிக்கலாம். நாளும் நல்ல புத்தகம் படிக்கலாம். நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். நல்ல புத்தகங்களை உணர்ந்து படிக்கலாம். நல்ல புத்தகங்களை மகிழ்ந்து உணர்ந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பில்டு பண்ணணும், அவ்வளவுதான். விளையாடுவது நன்று. மாலையில் அனைவருடன் ஓடியாடி விளையாடுவது நன்று. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நோட் பண்ணி எழுதிக்கோங்க. மாலையில் திடலில் ஓடியாடி விளையாடுவது நன்று. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. அடுத்தது பிழை நீக்குக. ஸோ இது கேட்பாங்களா அப்படின்னா கேட்பாங்க, வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதோட சென்டென்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிழை நீக்கி எழுது அப்படின்னு இதுலேருந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் எடுத்திருப்பாங்க. எடுத்து ஆப்ஷன் ஏபிசிடி அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இது நமக்கு தேவைதான். பெருந்தலைவர். ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்? பெருந்தலைவர். காமராசர் பள்ளி படிப்பை நிறைவு. இந்த ரைவரும் நிறைவு. நிறைவு செய்யவில்லை. நிறைவு செய்யவில்லை என்றாலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புத்தகங்கள் படிக்கும் அளவுக்கு புலமைகள் பெற்றிருந்தது பலருக்கு தெரியாது. ஆங்கில செய்தி, இதை வந்து நம்ம சேர்த்து எழுதணும். ஆங்கில செய்தி இதழ்களை நாள்தோறும் படித்தது எப்போது அறையை விட்டு வெளியே போனாலும் மின் விசிறியை நிறுத்த மறப்பதில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட், வெளியூருக்கு செல்லும் போது தம்முடைய துணிமணிகளை தாமே எடுத்து வைத்துக் கொள்வார். ஓகேவா? அவ்வளோதான். ரைட்டா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் பத்தியில் உள்ள ஆகு பெயர்களை அட்டவணைப்படுத்த சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் பத்தியில் உள்ள ஆகு பெயர்கள் அதை வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? அட்டவணைப்படுத்த சொல்லியிருக்காங்க. விமலா கூடத்தில் உள்ள தட்டில் இருந்த டிசம்பரை தலையில் சூடிக்கொண்டாள். டிசம்பர் அப்படின்னா என்னது? இது நம்ம ஆகுபெயர் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ நான் இன்னும் பார்க்கல, ஆகுபெயர் எனக்கு வந்து தெரியாது அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இலக்கணத்தில் நம்ம ஆகுபெயர் போட்டிருக்கோம். நீங்கள் அதில் போய் படிங்க. ஓகேவா? டிசம்பர் அப்படின்றது காலவாகு பெயர். ரைட்டா? டிசம்பர்னா டிசம்பர் அந்த மாசத்தை குறிக்கல, அந்த மாசத்துல வளர்ந்த ஒரு பூவை குறிக்குது. ஓகேவா? ஸோ அந்த பூவை நம்ம சொல்லாம டிசம்பர் அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அந்த காலத்துல வளர்ந்ததுனால அந்த மாசத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது காலவாகு பெயர். தலையில் சூடிக்கொண்டாள். மல்லிகை மல்லிகையை படத்திற்கு சூட்டினாள். அடுப்பிலிருந்து பாலை இறக்கினாள். பாலை இறக்கினாளா? பால் அப்படியே எடுத்தாளா கையில? கிடையாது. பால் கொதித்த அந்த பாத்திரத்தை, அந்த கருவி, பாத்திரம்ன்றது அது வச்சிருந்த அந்த இது இல்லையா? ஸோ அதை வந்து எடுத்திருக்கா. ஸோ அது என்னது அப்படின்னா கருவியாகு பெயர். ஓகேவா? பின்பு தோட்டத்திற்கு சென்றாள். தோட்டத்திற்கு சென்றாள். விமலாவை பார்த்தவுடன் தோட்டம் அமைதியானது. தோட்டமா அமைதியாச்சு? தோட்டத்துல இருந்த ஆட்கள். ஓகேவா? அப்ப அது இட ஆகு பெயர். இடவாகு பெயர்ல வரும். ஓகேவா? தலைக்கு 200 கொடுங்க. தலை அப்படின்றது தலைக்கு 200 கிடையாது. தலையாகிய ஒரு பர்சன். ஒரு பர்சனுக்கு 200. அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தலைன்றது ஒரு சினை உறுப்பு இல்லையா? ஸோ அதை சொல்லியிருக்காங்க. சினையாகு பெயர் இது. கொடுங்கம்மா என்று தோட்டத்தில் வேலை செய்தவருள் ஒருவர் சொன்னார். வெள்ளை மனம் கொண்ட வேலையாட்களின் கூலியை குறைக்க விரும்பாமல் அதனை அவளும் ஏற்றுக்கொண்டாள். அவர்கள் சென்றதும் காலையில் சாப்பிட பொங்கல் வைத்தாள். வீட்டில் சமையல் செய்த எந்தெந்த பொருட்கள் குறைவாக உள்ளன என்பதை பற்றி சிந்தித்தாள். சாப்பாட்டிற்கு 5 கிலோ வாங்க வேண்டும். 5 கிலோனா என்னது? 5 கிலோ 5 கிலோ வாங்கணும் அப்படின்னா 5 கிலோ அரிசி வாங்கணும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? நம்ம எடுத்து அளக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா அது எடுத்தல் அளவையாகு பெயர். ஓகேவா? எடுத்து அளக்குற மாதிரி இருக்கணும். அது எடுத்தல் அளவையாகு பெயர். தாளிப்பதற்கு 3 லிட்டர் வாங்கணும். 3 லிட்டர்னா என்ன வாங்கணும்? 3 லிட்டர் எண்ணெய் வாங்கணும். அப்ப அதை கோரி தான் எடுப்பாங்க. முகத்து தான் எடுக்கணும். அப்படிதானே? ஸோ அது என்ன வரும் அப்படின்னா முகத்தல் அளவையாகு பெயர். ஓகேவா? துணி உலர்த்துவதற்கு 4 மீட்டர் வாங்கணும். 4 மீட்டர் அப்படின்னா 4 மீட்டர் துணி. அப்ப அதை என்ன பண்ணணும்? நம்ம நீட்டி தான் என்ன பண்ணுவோம்? அளவெடுப்போம். அப்ப அது நீட்டல் அளவையாகு பெயர். ஸோ அதெல்லாம் அதோட பேர்லயே இருக்கும். 5 கிலோ அப்படின்னா 5 கிலோனா என்னது? நம்ம எடுக்கணும். அரிசி வந்து நம்ம 5 கிலோ எடுத்து தான் கொடுப்போம். ஓகேவா? அதை கோரி கொடுக்க மாட்டோம். எடுத்து தான் கொடுப்போம். ஸோ அது எடுத்தல் அளவையாகு பெயர். 3 லிட்டர் அப்படின்னு வரும்போது 3 லிட்டர் நம்ம கோரி தான் கொடுக்கணும். முகத்து தான் எடுக்கணும். ஸோ முகத்தல் அளவையாகு பெயர். 4 மீட்டர் 4 மீட்டர் நம்ம எடுக்கவோ முகத்தவோ முடியாது. நீட்டி தான் வெட்டணும். ஸோ அப்போ வந்து நீட்டல் அளவையாகு பெயர். ஸோ இது ரொம்ப ஈஸியானது தான் இந்த ஆகு பெயர். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்கு. எனக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க அதில் போய் பாருங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு அலைபேசி அழைத்தது. அரை நிமிடம் அலைபேசியில் அந்த வயலின் கேட்டு மகிழ்ந்தாள். பிறகு எடுத்து பேசினாள். கடைக்கு போய்விட்டு வந்த பிறகு பாதியில் விட்டிருந்த சிவசங்கரியை படித்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தாள். சிவசங்கரியை படிச்சு முடிக்கணும்னா யாரு? சிவசங்கரினா ஒரு பர்சன். ஓகே, ஒரு பர்சனை குறிக்குது. அது கருத்தாவாகு பெயர். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஆகு பெயர் வந்து எனக்கு தெரியாதுன்றவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. ஆகு பெயர் தனி டாபிக் நம்ம போட்டிருக்கோம் ப்ரீஃபாக. பயண அனுபவங்கள், நயம் பாராட்டுக. ஸோ நயம் பாராட்டுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டை படிச்சுக்கோங்க. படித்து இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு படிச்சுக்கோங்க. வாணிதாசன். ஓகேவா? ஏன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு 2 லைனை கொடுப்பாங்க. அந்த 2 லைனை கொடுத்து இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வேணாலும் எடுக்கலாம். அதனால இதை ரீட் பண்ணிட்டு இதை எழுதுனது யாரு? வாணிதாசன். ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இது நமக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. புதிர்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. அடுத்தது போயிடலாம். பண்பு தொகைகளை இட்டு நிறைவு செய்க. பண்பு தொகைகளை இட்டு நிறைவு செய்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து எதை தான் வந்து ஃபில் பண்ணணுமோ அதை தான் ஃபில் பண்ணணும். மானாமதுரை ஒரு அழகான பேரூர். நீண்ட வயல்களும் சிற்றோடைகளும் நிறைந்த அவ்வூரின் நடுவே வானுயர்ந்த கோபுரத்துடன் கூடிய கோவில் குளத்தில் எங்கும்
செந்தாமரை பூக்கள் மலர்ந்துள்ளன. கதிரவனின் பேரொளி வீசிட சோலை பைங்கிளிகளின் இன்னோசை கேட்போரை பேரின்பம் அடைய செய்கிறது. அவ்வளோதான். ஓகேவா? மானாமதுரை ஒரு அழகான பேரூர். நீண்ட வயல்களும் சிற்றோடைகளும் நிறைந்த அவ்வூரின் நடுவே வானுயர்ந்த கோபுரத்துடன் கூடிய கோவில் குளத்தில் எங்கும் செந்தாமரை பூக்கள் மலர்ந்துள்ளன. கதிரவனின் பேரொளி வீசிட சோலை பைங்கிளிகளின் இன்னோசை கேட்போரை பேரின்பம் அடைய செய்கிறது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்பாங்க, வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகராதியில் காண்க. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அகராதியில் காண்க கேட்பாங்க. நான் இது வந்து என்ன அப்படின்றது சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் நோட் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா நிறைய நேரம் ஆகும். ஈகை அப்படின்னா கொடைன்னு சொல்லலாம், இல்ல பொன் அப்படின்னு சொல்லலாம், காடை அப்படின்னும் சொல்லுவாங்க, காற்று அப்படின்னும் சொல்லுவாங்க, மேகம் அப்படின்னும் சொல்லுவாங்க, கொடுத்தல் அப்படின்னும் சொல்லுவாங்க ஈகை. ஓகேவா? குறும்பு அப்படின்னா குறுநில மன்னரை அப்படி சொல்லுவாங்க. பாலை நில ஊர் அதையும் குறும்புன்னு சொல்லுவாங்க. பகைவரை சொல்லுவாங்க. குறும்புத்தனம் பண்றவங்களையும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கோன் அப்படின்னா அரசன் இல்லைன்னா தலைவன். ஓகேவா? கோன்னா அரசன் இல்ல தலைவன். புகழ்னா தஞ்சம் இல்லைன்னா விருப்பம், வெற்றி. ஓகேவா? தஞ்சம், விருப்பம், வெற்றி இல்லைன்னா புகழ். ஸோ இதெல்லாமே சொல்லலாம். மொயம்பு அப்படின்னா என்னன்னா தோல்னு அர்த்தம். தோல். இன்னொன்று வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கலைச்சொல். கலைச்சொல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். கலைச்சொல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எப்படி கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். இந்திய தேசிய ராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்திய தேசிய ராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி. பண்டமாற்று முறை, கொமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். பண்டமாற்று முறை, கொமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். காய்கறி வடிச்சாறு, வெஜிடபிள் சூப். காய்கறி வடிச்சாறு, வெஜிடபிள் சூப். செவ்வியல் இலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்வியல் இலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கரும்பு சாறு, சுகர் கேன் ஜூஸ். கரும்பு சாறு, சுகர் கேன் ஜூஸ். இந்திய தேசிய ராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகேவா? கொமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை. வெஜிடபிள் சூப்னா காய்கறி வடிச்சாறு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்வியல் இலக்கியம். சுகர் கேன் ஜூஸ்னா கரும்பு சாறு. ரைட்டா? இப்போ அறிவை விரிவு செய்யணும் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது எழுதுனது யாரு அப்படின்றத பேஸ் பண்ணி. ஸோ இதுவும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எழுதுனது மு மேத்தா. ஓகேவா? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எழுதுனது யாரு? மு மேத்தா. தமிழ் பழமொழிகள், கீவ ஜெகநாதன். ஓகேவா? தமிழ் பழமொழிகள், கீவ ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் எழுதுனது சா தமிழ்ச்செல்வன். ஓகேவா? இருட்டு எனக்கு பிடிக்கும். அன்றாட வாழ்வியல் அறிவியல். அன்றாட வாழ்வில் அறிவியல். ஸோ ச தமிழ்ச்செல்வன். சரியா? ஸோ இதையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த புக் பேக் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ படிக்காதவங்க போய் படிங்க. ரைட்டா? தேங்க்யூ.